Hello everyone, welcome to Codehunters, a team of full stack developers and security analysts. இன்னைக்கு வீடியோவில் நம்ம லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சீரீஸோட தேர்ட் வீடியோ. ஸோ ரவுட்டர் எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது, ஸோ ரவுட்டரில் இருக்கிற வல்னரபிலிட்டிஸ் இஷ்யூஸை வச்சு அதை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரவுட்டர் காம்ப்ரமைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் ரோம் ஃபைல் இருந்து அதோட ரவுட்டரோட பாஸ்வேர்ட் யூசர் நேம்ஸ் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது, ஸோ யூஸிங் அ ஸ்கிரிப்ட் அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ இப்போது நம்ம ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் யூஸிங் nmap. ஸோ nmapஐ வச்சு இதை நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் அ ட்ரை. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் டோட்டலி இல்லீகல். இதுக்கு பேர் மாஸ் ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்றத நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட ஒயர்லெஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஒயர்லெஸ் க்ரெடென்ஷியல்ஸையும் நம்மளோட ஒயர்லெஸ் பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் யூசர் நேம்ஸ் தென் ஒயர்லெஸ் இன்டர்ஃபேஸோட நேம், அதோட மேக் அட்ரஸ், ஐபி அட்ரஸ் எல்லாமே எடுத்து வந்து நம்மளுக்காக கொடுக்கும். ஸோ அதே ரவுட்டர் காம்ப்ரமைசேஷன் தான், ஆனால் ஒயர்லெஸ் ஹேக்கிங்காக, அதாவது ஒய்ஃபை ஹேக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இதுக்கு பேர் மாஸ் ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாஸ் ஸ்கேனிங் பேசிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா, இதை பற்றி ரீசெண்டாக ஒரு நியூஸ் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ டிபி லிங்க்ஸ் ரவுட்டர் இருக்கு இல்லைங்களா, ஸோ டிபி லிங்க்ஸ்ன்ற ரவுட்டர் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த ரவுட்டரை மாஸ் ஸ்கேனிங் டெஸ்ட் பண்ணப்போ அதில் இருக்க எல்லா ரவுட்டரோட பாஸ்வேர்டையுமே ஒரு ஹேக்கரால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி கெட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ எப்படின்னா, நான் ஒரு ரூமில் இருக்கிறேன். ஸோ அந்த ரூமில் என்னை சுற்றி ஒரு 50 டிபி லிங்க் சர்வர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டிபி லிங்கோட ரவுட்டர் 50 ரவுட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 50 ரவுட்டர்லையுமே இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது. சரிங்களா? ஸோ எல்லாமே ஒயர்லெஸ் இன்டர்ஃபேஸஸ், இது எல்லாமே என்னை சுற்றி இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல இருந்து மாஸ் ஸ்கேன் பண்ணேன் nmapஐ யூஸ் பண்ணி அப்படின்னா, யூஸிங் சம் ஆஃப் த ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நிறையவே ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. நம்மளோட யூசர் ஃப்ரெண்ட்லியான சர்ச் இன்ஜின்ஸ்லேயே நிறையவே கிடைக்குது. ஸோ அந்த ஸ்கிரிப்ட்ஸை வச்சு நான் nmapஐ வச்சு மாஸ் ஸ்கேனிங் ட்ரை பண்ணேன் அப்படின்னா, என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே மோர் தென் 70% ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்னை சுற்றி இருக்கிற 50 டிபி லிங்க்குமே அதோட பாஸ்வேர்ட்ஸுமே ஒயர்லெஸ் இன்டர்ஃபேஸோட பாஸ்வேர்ட்ஸ் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பேர் மாஸ் ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மோர் தென் தட், நம்மளால் அந்த பாயிண்ட்டை கெட் பண்ணி ரீச் பண்ண முடியல அப்படின்னாலும் நம்மளுக்கு சோஷியல் இன்ஜினியரிங் வச்சு மற்ற டூல்ஸை வச்சு ஒய்ஃபையோட பாஸ்வேர்டை ஹேக் பண்ணுறதுக்கான சான்சஸ், ப்ராபபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் இந்த மாஸ் ஸ்கேனிங். சரிங்களா? மாஸ் ஸ்கேனிங் 70% சக்ஸஸ் ஆகும். அந்த 30%ல் மோஸ்ட் செக்யூர்ட் ரவுட்டர்ஸாக இருந்தால் கூட அந்த 30%ல் மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லையா. ஸோ அந்த சான்சஸை ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண டூல்ஸ், ஸோ ஆல்ரெடி நம்ம ஒய்ஃபை ஹேக்கிங்காக என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ ப்ரூட் ஃபோர்ஸிங், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வச்சு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த nmap இருக்கும். ஸோ இந்த nmapஐ வச்சு பாஸ்வேர்ட் க்ராக் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா பாஸ்வேர்ட் க்ராக் பண்ணுறதுக்கான ஒரு வழியை இது நம்மளுக்கு கொடுக்கும். சரிங்களா? ஸோ மாஸ் ஸ்கேனிங் டோட்டலி இல்லீகல். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இது நான் ஓன் ரவுட்டர் அப்படின்றதுனால மட்டும்தான் நான் இங்கே உங்களுக்கு அதை பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் அப்படி சப்போஸ் ட்ரை பண்ண விரும்புனீங்க அப்படின்னா உங்களோட ரவுட்டரோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி எல்லா ரவுட்டர்ஸுமே வந்துட்டு ஸ்கேனிங் அலோவ் பண்ணுவாங்க. அதர் தன் தட், ஸ்கேனிங் இல்லை அப்படின்னா க்ரெடென்ஷியல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கான அலோவன்ஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. ஸோ உங்களோட ஓன் ரவுட்டராக இருந்தால் மட்டும் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு நான் கீழே ஒரு 3 லைன்ஸ் ஆஃப் கமெண்ட் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ அது என்னோடய ஸ்கிரிப்ட் நான் எழுதி வச்சுருக்கிறேன். ஸோ ஃபார் என்னோடய ஹெல்ப்புக்காக, நான் அடிக்கடி மறந்துடுவேன் எல்லாத்தையும், நான் ரொம்ப ஞாபகம் வருது அதனால். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, nmap சைட்குள்ளே போகிறோம். ஸோ nmap சைட்குள்ளே இப்போ நான் டிபி லிங்க் சர்வர் தான் யூஸ் பண்ணுறேன், அதாவது டிபி லிங்க் ரவுட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ரவுட்டருக்கான வல்னரபிலிட்டிஸ் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றதுனால நம்ம லாஸ்ட் வீடியோவே பார்த்துருந்தோம். ஸோ இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ exploit db அப்படின்ற சைட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை பார்க்கல அப்படின்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரவுட்டருக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் ஆஃப் வல்னரபிலிட்டிஸ் இருந்தாலும் அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ், அதாவது ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் அதோட சின்டெக்ஸ், இது எல்லாமே நம்மளோட nmap.org அப்படின்ற ஃபைல்லையே, அதாவது நம்ம சைட்லேயே இருக்குங்களா. ஸோ இதில் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபைல் http tp-link dir traversal அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டவுன்லோட் அப்படின்னு போட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த லிங்க் nsc. ஸோ nsc அப்படின்னா என்ன? ஸோ nsc அப்படின்றது தான் எல்லா nmap ஃபைலோட எக்ஸ்டென்ஷன். சரிங்களா? ஸோ இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே டோட்டல் ஸ்கிரிப்ட் இருக்கும். ஸோ இந்த ஸ்கிரிப்டை வச்சு இதோட ஹெல்ப்பால் தான் நம்ம nmap பண்ண போகிறோம். ஸோ இந்த nmap பண்ணி கிடைக்கக்கூடிய நம்ம ஆன்சர் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் நம்மளோட ஒய்ஃபையோட பாஸ்வேர்ட். ஸோ மாஸ் ஸ்கேனிங் அப்படின்றது ஒரு ஒய்ஃபையோட பாஸ்வேர்டு இல்லை, நம்ம சுற்றி இருக்கிற எல்லா ஒய்ஃபையோட பாஸ்வேர்ட்ஸ். சரிங்களா? ஸோ மாஸ் ஸ்கேனிங் அட் த டைமில் சைமுல்டேனியஸாக எக்கச்சக்கமாக ஸ்கேன் பண்ணி நம்மளுக்கான பாஸ்வேர்ட்ஸை கெட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? மாஸ் ஸ்கேனிங் அதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் வை ஆல்ரெடி டோல்ட் யூ இட்ஸ் டோட்டலி இல்லீகல். ஸோ இப்போது எனக்கு அந்த ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல வச்சுக்கோங்களேன். nmapோட ஃபைல்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னா,
நான் இங்கே ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ locate star.nse. ஸோ locate அப்படின்றது நம்மளுக்கு ஃபைண்ட் பண்ணி கொடுக்கும், சரிங்களா? ஸோ .nsc அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் இருக்கிற ஃபைல்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் பண்ணி கொடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இதை பாருங்கள், யூசர் ஷேர் என்மேப் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்ற ஃபைலுக்குள்ளே தான் இந்த எல்லா ஸ்கிரிப்ட்ஸுமே இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு இதுலேருந்து பார்க்க வரும்போது தெரியுது இல்லைங்களா? ஸோ அதனால் நான் என்மேப் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே சிடி கமெண்ட் யூஸ் பண்ணி போகிறேன். ஸோ அதில் எல்எஸ் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட்ஸ் அண்டு என்எஸ்சி லிப். ஸோ என்எஸ்சி லைப்ரரி அப்படின்றது நம்ம ஸ்கிரிப்ட்ஸுக்கு தேவைப்படக்கூடிய பேக்கேஜஸ். ஸோ அதோட ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே பேக்கேஜஸாக இருக்கும். ஸோ அந்த பேக்கேஜஸ் எல்லாமே என்எஸ்சி லைப்ரரி அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம் ஏன் அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே ஸ்கிரிப்ட்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ சப்போஸ் என்னோட ஃபெடரல் ஓஎஸில் இப்படி இருக்குது. ஸோ லினக்ஸ்லேயும் மோரலெஸ் இதே ஸ்டேஜில் தான் இருக்கும். ஸோ அந்த கமெண்ட்டை நீங்கள் எங்கேயும் யூஸ் பண்ணி பாருங்கள், லொக்கேட்டர் கமெண்ட்டை. ஸோ அது எங்கே இருக்கோ அதை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி சோஷியல் இன்ஜினியரிங்கை மாற்றி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா அதே மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணாதீங்க, உங்களுக்குன்னு தனியாக ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நானே கண்டுபிடிச்ச மெத்தட் எப்பயுமே ஃபாலோ பண்ணுறது இல்லை. நான் யார்கிட்டேருந்தாவது கிடச்சி, ஸோ நல்பைட்ஸ்ன்ற மாதிரி சேனல், நிறைய சேனல்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி சேனல்ஸ்லேருந்து, இந்த மாதிரி நான் நெட்டில் படித்ததுலேருந்து, நிறைய ஆர்டிகல்ஸ்லேருந்து, ஸோ பிளாக் ஹேட் ஹேக்கிங்ன்ற புக்ஸ், இந்த மாதிரி நிறைய இடத்துலேருந்து கிடைக்கிற நாலேஜை நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி நிறைய இடத்துலேருந்து கற்றுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நாலேஜ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? ஸோ என்ன பண்ணணும் அப்சல்யூட்லி உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஃபைலோட நேமை காப்பி பண்ணிக்கிறோம். அப்படி ஒரு ஃபைலை நம்ம அங்கே க்ரியேட் பண்ணிக்கிறோம் இல்லையா, சரிங்களா? ஸோ அப்படி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ டச் அப்படின்ற கமெண்ட்டை வச்சு அந்த ஃபைலை க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ டச் அந்த ஃபைலோட நேம் போடுறோம். போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு .nsc அப்படின்ற ஃபைல் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், அதில் உள்ளே இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே டெலீட் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து அந்த ஸ்கிரிப்ட்லேருந்து காப்பி பண்ண எல்லா ஃபைல்ஸுமே அதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ இப்படி தான் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்கிரிப்ட்ஸ் நம்ம தனியாக டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பேசிக்கான டெக்ஸ்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணி அதை எந்த ஃபைலை நம்ம எக்ஸிக்யூட்டிவ் பண்ண விரும்புகிறோமோ அந்த ஃபைலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலாக மாற்றிட்டு தென் அதை யூஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ என்எஸ்சி ஃபைல் அப்படின்றதுனால என்எஸ்சி அப்படின்ற ஃபைலில் நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் வல்ன்ஸ் அப்படின்ற பேக்கேஜ், சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர்சல் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. ஸோ ls-afp path vuln.nsc அப்படின்ற ஃபைல் இருக்குது. ஸோ அந்த ஃபைலும் ஆல்ரெடி எனக்கு இருக்குது. ஸோ நான் எல்எஸ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி இது பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி டிஃபால்ட்டாகவே நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் நம்ம லினக்ஸில் இருக்கும். ஸோ காலி லினக்ஸில் கண்டிப்பாகவே ஃபெடரோ விட நிறையவே ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கோங்க. ஸோ ஒரு ஸ்கிரிப்டும் எதுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத படித்து தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெக்குயர்மெண்ட்ஸில் AFP, என்மேப், ஷார்ட் போர்ட், STDNSC, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ரெக்குயர்மெண்ட் பேக்கேஜஸ் தான் நான் அங்கே ஒரு ஃபோல்டர் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த ஃபோல்டரில் இருக்கும். ஸோ லைப்ரரி வல்ஸ். ஸோ இதோட சோர்ஸ் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் எப்படி இருக்கும், வல்னரபிலிட்டிஸோட எக்ஸ்டென்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னா .lua அப்படி இருக்கும், சரிங்களா? ஸோ LUA அப்படின்ற ஃபைலோட சோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வல்னரபிலிட்டி டேபிள்ஸ், ஸோ லோக்கல் வல்ன் டேபிள் அப்படின்னு நம்ம ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே பார்க்கலாம் காடிச். ஸோ சோர்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா http.nmap.org svn vals.lua அப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ஸை நம்ம ஒரு புது ஃபைலை க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலுக்குள்ளே வைக்க போகிறோம். ஸோ அது எங்கே இருக்கும்? ஸோ LUA அப்படின்ற ஃபைல் நம்மளோட ரெக்குயர்மெண்ட் ஃபோல்டரில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம ஸ்கிரிப்ட்ஸுக்கு பக்கத்தில் ஒரு ஃபோல்டர் இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ LS கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ NS lib அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இந்த பேக்கேஜஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் ஒரு ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அது இருக்கா அப்படின்றதுக்காக பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் நேனோ அப்படின்ற கமெண்ட்டை யூஸ் பண்ணி ஸோ அந்த ஃபைல் இருக்குதா அப்படின்னு பார்க்குறேன். ஸோ நான் இங்கேருந்து காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ அந்த ஃபைல் கண்டிப்பாக இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ ஆல்ரெடி இதுக்குள்ளே கோட் இருக்குது, இருந்தாலும் நம்ம ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்கிரிப்ட்ஸை எல்லாத்தையுமே நான் காப்பி பண்ணுறேன். ஸோ அங்கே LUA vals.lua அப்படின்ற ஃபைலுக்குள்ளே இருக்கிற எல்லா ஸ்கிரிப்டையுமே காப்பி பண்ணி இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி வெளில வந்துடுறோம், சரிங்களா? ஸோ இப்போ பேக்கேஜஸும் ரெடியாக இருக்குது, ஸ்கிரிப்ட்ஸும் ரெடியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி அது என்னென்ன பேக்கேஜஸும் என்னென்ன ஸ்கிரிப்ட்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கோ அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ ரெக்குயர்மெண்ட்ஸ் பண்ணாமல் எதையுமே நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஒரு விஷயத்துக்காகவும் ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவைப்படும். ஸோ போர்ட் நம்பர் கெட் பண்ணுறதுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட், ஸோ மேக் அட்ரஸை கெட் பண்ணுறதுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட், இப்படி தனித்தனி செக்மெண்டேஷன்ஸாக பிரிஞ்சு தான் நம்மளோட லினக்ஸை பொறுத்த வரைக்குமே எல்லாமே இருக்கும். ஸோ ஒன்று ஒரு ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் ஒரு பேக்கேஜஸ் இருக்கும். ஸோ அதை மறந்துடாதீங்க, சரிங்களா? ஸோ இப்போது நம்மளோட கமெண்ட் அங்கே பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ கீழே நான் டைப் பண்ணி வச்சுருந்த கமெண்ட்டை அப்படியே எடுத்து அங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட கேஸில் என்னோட IP அட்ரஸ் 192.168.0.1 அப்படின்றது என்னோடய ஒயர்லெஸ் இன்டர்ஃபேஸோட நேம், சரிங்களா? ஸோ நீங்கள் உங்களுக்கான இன்டர்ஃபேஸ், ஸோ உங்களுக்கான லோக்கல் அட்ரஸ்
இல்லை உங்களுக்கான குளோபல் அட்ரஸ் எந்த அட்ரஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இங்கே பாஸ்வேர்ஸ் கிடச்சிச்சு பாருங்கள். ஸோ டெஸ்ட் 1 2 3லேருந்து 9 வரைக்கும். ஸோ இதுதான் இந்த ஸ்கிரிப்ட்ஸோட அப்சல்யூட்டான சரிங்களா. ஸோ இதில் மேக் அட்ரஸ், ஐபி அட்ரஸ், டிஃபால்ட் பின், ஸோ டிபிஎஸ் WPS டிஃபால்ட் பின் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இதுதான் நான் சொல்லியிருந்தேன். சப்போஸ் நம்மளுக்கு பாஸ்வேர்ட் தெரியல அப்படின்னாலும் பாஸ்வேர்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழியை இந்த மாஸ்க் எனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதுதான் இந்த பின். ஸோ டிஃபால்ட் பின் அப்படின்றது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டிஃபால்ட் பின்னை நம்ம ரீவர் அப்படின்னு ஒரு டூல் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுங்களா. ஸோ பார்க்கல அப்படின்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ரீவர்ன்ற டூலில் நம்மளோட டிஃபால்ட்டான பின் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ நம்ம எந்த ரவுட்டரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண விரும்புகிறோமோ அந்த ரவுட்டரோட டிஃபால்ட்டான பின் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளால் அட் த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த ரவுட்டரோட பாஸ்வேர்டை கெட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக அந்த பின் நம்பரை மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஒன் ஆஃப் த டூல் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்த லிஸ்ட் ஆஃப் ஐபிஎஸ் கூட கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 192.168.1.1 to 195 அப்படின்ற ரேஞ்ச், தென் 168.44 to 98.1 to 33 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற எல்லா ஐபி அட்ரஸுமே நீ மாஸ் ஸ்கேன் பண்ணு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதை எப்படி சொல்கிறது அப்படின்னா -IL டெஸ்ட் சரிங்களா. ஸோ டெஸ்ட் அப்படின்றது தான் நம்ம க்ரியேட் பண்ண ஃபைல் சரிங்களா. ஸோ அந்த ஃபைலுக்குள்ளே தான் அந்த ஐபி அட்ரஸஸ் இருக்குது. ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா அந்த லிஸ்ட் ஆஃப் ஐபி அட்ரஸஸையும் நமக்காக மாஸ் ஸ்கேனிங் என்மேப் பண்ணி கொடுக்கும். ஸோ சொன்னேன் இல்லைங்களா முன்னாடியே, என்மேப் அப்படின்றது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான டூல். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒய்ஃபை ஹேக்கிங்னா என்ன, ஸோ அது எப்படி என்னென்ன வழிகள்லாம் இருக்குது. ஸோ ஒரே வழி இல்லை, 1000 வழிகள் இருக்குது. ஸோ கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை. வில் see in the next video. Take care. Bye.